ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏ சயின்ஸ் பார்க். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பேப்பரில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பயாலஜிக்கான 11 தொடக்கம் 20 வரையான கேள்வியின் விளக்கங்களை பார்ப்போம். இப்போ நம்ம 11வது கேள்வியை பார்ப்போம். தாவரங்களின் கலநிலையங்கள் தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்க. கலநிலையங்கள்ன்றக்குள்ள தாவரங்களில் 2 கலநிலையங்கள் இருக்குது. ஒன்று கால் இழையம், அடுத்தது உரிய இழையம். தாவரங்களை மெயினாக நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கலன் தாவரங்கள், அடுத்தது கலன் அற்ற தாவரங்கள் என்று 2ஆக பிரிப்போம். கலன் அற்ற தாவரங்கள் 2ஆக பிரிப்போம். இந்த கலன் அற்ற தாவரங்களுக்குள்ள எது வரும் என்று பார்த்தோம்னு சொன்னால் 3 கணம் இதுக்குள்ளே வந்த போகுது. ஒன்று கணம் பிரயோஃபைட்டாக வரப்போகுது, பிறகு கணம் ஆந்தோசெரோஃபைட்டாக வரப்போகுது, அதுக்கு பிறகு கணம் ஹெப்பட்டோஃபைட்டாக வரப்போகுது. கலன் தாவரங்கள் இது அவ்வளவும் கலனற்ற தாவரங்கள். கலன் தாவரங்களுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே 2 கணங்கள் வரப்போகுது. ஒன்று என்ன கணம் டெரோஃபைட்டா, அடுத்தது கணம் லைக்கோடோஃபைட்டான்னு சொல்லி 2 கணங்கள் இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே ஒரு உதாரணங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று இந்த பிரயோஃபைட்டாக்கு உதாரணமாக பாசிகளை சொல்லலாம், ஹெப்பட்டோஃபைட்டுக்கு உதாரணமாக மாக்காஞ்சியை சொல்லலாம், ஆந்தோசெரோஃபைட்டாக ஆந்தோசிரஸை சொல்லலாம், டெரோஃபைட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நெப்ரலபிஸ், அடுத்தது லைக்கோஃபைட்டாக்கு உதாரணம் லைக்கோபோடியமும் சிலாஜினெல்லாம் வரப்போகுது. இப்போ அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எந்த கூற்று இதில் சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. முதலாவது கூற்று, டெரோஃபைட்டாக்களின் காலிழையமானது குலட்போலிகளை கொண்டுள்ளது. காலிழையத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதில் 4 கூறுகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் முதலாவது கால்நார்கள், கால் புடைக்கல விளையம், குலட்போலி, கால்கலன் மூலகங்கள் சொல்லி 4 வகை டைப்ஸ் ஆஃப் கலங்கள் காணப்பட போகுது. அதில் முதலாவது சொல்கிறான் என்னென்று, டெரோஃபைட்டாக்களின் காலிழையமானது குலட்போலிகளை கொண்டுள்ளது. குலட்போலி பார்த்தோம்னா எல்லா கலன் தாவரங்கள்லையும் காணப்படக்கூடிய ஒரு கூறு. ஆகவே முதலாம் கூற்று சரி. 2வது கூற்றை பார்த்தோம்னா கால்கலன் கூறுகள் நீண்ட கூம்பிய முனைகளை கொண்ட கலங்களாகும். கால்கலன் கூறுகள் நீண்டது சரி, ஆனால் அது கூம்பி அல்ல, மேல்முனை வளைஞ்சிருக்கு. கூம்பியது எதுக்கு வரும்னா குலட்போலிக்கு தான் வரும். ஆகவே அந்த கூற்று பிழை. 3வது, குலட்போலிகள் பிரயோஃபைட்டாக்களின் தண்டுக்களுக்கு ஆதாரத்தை வழங்குகின்றன. பிரயோஃபைட்டண்டா என்ன, கலன் அற்ற தாவரங்கள், அதுக்கு கொண்டு போய் குலட்போலின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அது பிழை. 4ஆம் கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கோடோஃபைட்டாக்களில் சைக்கோடோஃபைட்டாக்களில் காணப்படும் என்று போட்டிருக்காங்க. துணைக்கலங்கள் சைக்கோடோஃபைட்டாக்களையும் வித்தற்ற கலன் தாவரங்களையும் சைக்கோடோஃபைட்டாக்களையும் என்ன செய்யாது, துணைக்கலங்கள் காணப்படாது. ஆகவே அந்த கூற்றும் பிழை. நெய்யரிக்குழாய் கூறுகளுக்கிடையே குழிகள் காணப்படும். நெய்யரிக்குழாய் கூறுகளுக்கிடையே குழிகள் காணப்படாது. அந்த நெய்யரிக்குழாய் கூறுகளுக்கிடையே ஒரு இடைவெளி மாதிரி தான் காணப்பட போகுது. ஆகவே அந்த இடத்துல என்ன இருக்காது, குழிகள் இருக்காது. ஆகவே அந்த கூற்றும் பிழை. எனவே 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பயாலஜி பேப்பர் 11வது கேள்விக்கு முதலாவது விடை. 12ஆம் கேள்வியை பார்ப்போம். தாவரங்களின் சில கட்டமைப்புகளும் அவற்றின் தொழில்களும் கீழே தரப்பட்டுள்ளன. இதில் ஒரு சைடு கட்டமைப்பு தந்திருக்காங்க, அடுத்த சைடு தொழில் தந்திருக்காங்க. கட்டமைப்பில் முதலாவது பட்டைவாய், பி இலைவாய், சி நீர்செல் துளை. 3மே இந்த தாவரங்கள் இருக்கிற துளைகள் மாதிரி வேறு வேறு வகையான துளைகள். பட்டைவாய்ன்னு சொல்கிறது துணை வளர்ச்சியின் பொழுது இந்த தக்கை கலங்கள் 5ஆக அடுக்கப்படுறதால வாரொரு துவாரமாக இருக்க போது. இலைவாய் தெரியும், 2 காவற்கலங்களுக்கு இடைப்பட்ட இதைத்தான் இந்த இலைவாய் என்று சொல்லுவோம். இது தாவரங்களில் இலையிலையும் இருக்கும், தண்டிலையும் இருக்க போகுது. நீர்செல் துளைகள். நீர்செல் துளை பார்த்தோம்னா இலைகளின் நுனியில் காணப்படுகின்ற விசேடமான ஒரு கலங்களின் கூட்டத்தால் தான் ஆக்கப்பட்டிருக்க போகுது. இங்கே சைட் தந்திருக்காங்க ஆவியீர்ப்பு, வாயு பரிமாற்றம், கசிவு. தெரிந்தானே ஆவியீர்ப்புன்னு சொன்ன என்ன, தாவரத்தின் உடலில் இருந்து நீர் நீராவி முறையில் வெளியேறது ஆவியீர்ப்பு. வாயு பரிமாற்றம் புறச்சூழலுக்கும் தாவரங்களுக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஓட்டு வாயுகள் இந்த பரிமாற்றம் என்று சொல்லுவோம். கசிவு தெரியும் தானே, அந்த இரவு வேளைகளில் நடைபெறுகிற அந்த பதார்த்தங்கள் இந்த இலை நுனியால் அதை கசிகிறத சொல்லுவாங்க. இப்போ இந்த கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், நீர்செல் துளைன்றது கசிவு நடைபெறதுக்கான ஒரு இடம். அது எல்லாருக்குமே உறுதியாக தெரிய போகுது. ஆகவே இதில் பார்த்தோம்னா சிகே இணைப்பாக வரப்போது ஆர். அது எல்லாருக்கும்
தெரியும். இந்த நீர்செல் துளை என்பது கசிவுக்கண்டு விசேடமாக அமைக்கப்பட்ட துளை. ஆகவே அதை வச்சு கொண்டு பார்த்தோம்னா முதலாவது விடை வராது, ரெண்டாவது விடை வராது, நாலாவது விடை வராது. நம்மளோட மிச்சம் இருக்க போகிறது 3 5. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு கியூ என்று 2 விடை, 2 ஆன்சர்லையும் பிக்கு கியூ தான். ஆகவே நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறது ஏ என்ற விடைக்கு, அதாவது பட்டை வாய்க்கு ஆவியீர்ப்பு வருமா கசிவு வருமா? கசிவுண்டா தெரியும், கசிவு நடைபெறத்துக்கு விசேடமாக அமைந்த துளை நீர்செல் துளை. ஆகவே 5வது விடை வராது. ஆகவே எல்லாருக்கும் நேரடியாகவே வரப்போகுது 3வது விடை தான். ஆகவே 12வது கேள்விக்கு 3வது விடை. 13வது கேள்வியை பார்ப்போம். நீர்நாட்டமுள்ள பதார்த்தங்களினால் பௌதிக புறத்துறிஞ்சல் காரணமாக நீர் மூலக்கூறுகளின் கொண்டு செல்லல் அழைக்கப்படுவது என்று கேட்குறாங்க. அந்த முறை என்னென்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ நீர் வந்து அசைகிறதுக்கான முறைகள் வந்து நிறைய இருக்குது. பிரசாரணம், பரவல், எளிதாகப்பட்ட பரவல். இப்போ அதில் வந்து ஒரு இதை தான் கேட்குறாங்க. முதலாவது நம்ம பிரசாரணம் பற்றி பார்ப்போம். பிரசாரணம் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு விசேட வகையான பரவலாக தான் நம்ம சொல்லணும். அதாவது தேர்ந்து போகப்படும் மென்சவின் ஊடாக இந்த சுயாதீன நீர் மூலக்கூறுகள் அசைகிறதான்னு சொல்லுது பிரசாரணம்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த எளிதாக்கப்பட்ட பரவல். எளிதாக்கப்பட்ட பரவல்னா இந்த மென்சவுக்கு குறுக்காக சில புரதங்கள் வந்து புதஞ்சிருக்கும் தெரியுமா? அந்த கால்வாய் கொண்ட புரதங்கள் எல்லாம் மென்சவு குறுக்காக வந்து புதஞ்சிருக்கும். எனவே அந்த கடத்து புரதங்களின் உதவியோட நீர் நாட்டமுள்ள மூலக்கூறுகளும் அசைகிறது வந்து, அதாவது மென்சவு குறுக்காக அசைகிறது வந்து எளிதாக்கப்பட்ட பரவல்னு சொல்லுவோம். அடுத்தது தொகைப்பாய்ச்சல். தொகைப்பாய்ச்சல்னு சொன்னால் அமுக்கப்படுத்திறனுக்கேற்ப ஒரு பல்காக வந்து நீரும் அதில் கரைஞ்சிருக்கிற கரையங்களை வந்து அசைட்டு தான் சொல்லுவோம். இது வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தொகைப்பாய்ச்சல் மென்சவுக்கு குறுக்காக நடைபெறாது. தெளிவு பாய்ச்சல் எல்லாருக்கும் தெரியும், முடிய கொண்டு செல்லல இருக்க போகுது. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா உட்கொள்ளுகை என்று இருக்க போகுது. இதுதான் இந்த கேள்விக்கான விடையாக இருக்க போது. உட்கொள்கைக்கான வரைவிலக்கணத்தை தான் மேலே கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. ஆகவே 13வது கேள்விக்கு முதலாவது விடை. 14வது கேள்வி பார்ப்போம். இலைவாய் திறந்து மூடல் பொறிமுறையின் சில படிகள் கீழே தரப்பட்டுள்ளன. எல்லாருக்கும் தெரியும், இலைவாய் என்பது காவற்கலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு காவற்கலங்களுக்கு இடைப்பட்ட 2 காவற்கலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு இந்த இடைவெளியை தான் நம்ம இலைவாய் என்று சொல்லுவோம். இதுதான் காவற்கலங்கள். காவற்கலங்கள் வந்து பார்த்தோம்னா மேற்றோல் கலங்களுக்குள்ளேயே ஒரு சிரத்தல் அடைந்த கலம் என்று சொல்லுவோம். அதாவது பச்சை உருமணியை கொண்ட ஒரே ஒரு மேற்றோல் கலம் வந்து காவற்கலமாக தான் காணப்பட போகுது. காவற்கலத்தில் வந்து பச்சை உருமணி வந்து காணப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது இந்த விளிம்புகள் எல்லாம் வந்து சீரற்ற முறையில் தடித்து இருக்கும். அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தடிப்பு கூடவாகவும், அதாவது வெளியிடத்தை பார்க்கக்குள்ள உள்ளே வந்து தடிப்பு கூடவாக இருக்க போகுது. அதே நேரம் வந்து பார்த்தோம்னா இப்படி இந்த ஒவ்வொரு காவற்கலங்களையும் சுற்றி சுற்றி என்ன இருக்கும்னா செல்லுலோஸ் நுண்ணார்கள், செல்லுலோஸ் நுண்ணார்கள் வந்து காணப்பட போகுது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காவற்கலம் என்பது வந்து பார்த்தோம்னா சிரத்தல் அடைந்த ஒரு மேற்றோல் கலம். அதாவது அதில் பச்சை உருமணி காணப்படும். அதே நேரம் இதன் உட்புற விளிம்பை விட வெளிப்புற விளிம்பு வந்து தடிப்பு குறைவானதாக இருக்கும். அதாவது உட்புறம் வந்து தடிப்பு கூடவாக இருக்க போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த செல்லுலோஸ் நுண்ணார்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. அதாவது இந்த முனை இப்போ இதை ஒரு 3Dயாக பார்த்தோம்னு சொன்னால் இதை அப்படி சுற்றித்தான் இருக்க போகுது. அப்போ சும்மா யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதுக்குள்ளே தண்ணி போயிட்டு இந்த கிளம் வீங்குதுன்னு சொன்னால் எது கூட வளையும்? இங்கால் சைடு இந்த வெளிப்புறம் இருக்கிறதா வந்து கூட வளையும், இந்த உள்புறம் இருக்கிறது பெருசாக என்ன செய்யாது, வளையாது. அப்போ வெளிப்புறம் இருக்கிறது கூட வளையக்குள்ள என்ன செய்யும், இங்கால இருக்கிற நுனி, இந்த செல்லுலோஸ் நுண்ணார்ன்ற நுனி இங்கால போகும். இங்கால போனால் இவர் என்ன செய்வார், அந்த இங்கால சைடு இருக்கிற மற்ற நுனியை பிடிச்சி உள்ள இழுப்பார். அப்போ 2 சைடையும் இழுக்கக்குள்ள என்ன செய்ய போகுது, கிளம் வந்து திறக்க போகுது. இதான் வந்து அதன் அடிப்படையாக வந்து இருக்க போகுது. இது காவற்கிளம் திறந்து மூடுறது என்ற அடிப்படை. இதன் படிமுறைகள் வந்து தந்திருக்கிறாங்க, கொஞ்சம் படிமுறைகள் அதை ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த காவற்கலங்கள் இந்த அருகில் இருக்கிற மேற்றோல் கலங்களில் இருந்து உயிர்ப்பான முறையில் K+ அயன்களில் தண்ட கலத்துக்குள்ளே வந்து திரட்டிக்கொள்ளும். காவற்கலங்கள் அருகில் இருக்கிற மேற்றோல் கலங்களில் இருந்து உயிர்ப்பான முறையில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த காவற்கலங்களுக்குள்ள K+ வந்து திரட்டிக்கொள்ளும். அது உயிர்ப்புன்னு சொன்னால் என்ன வேணும், ATP வேணும். இந்த பச்சையுரு மணி தான் அந்த ATPயை வந்து தொகுக்குது. அந்த பச்சையுரு மணி தொகுத்து கொடுக்குற ATPயை பயன்படுத்தித்தான்
மேட்டோல் கலங்கள் K+ எதுக்குள்ளே கொடுக்குது, இந்த காவற்கலங்களுக்குள்ள உள்ள எடுக்குது. இந்த காவற்கலங்களுக்குள்ள K+ அயன்கள் உள்ளே போனோன்னே இதன் கரைய அழுத்தம் என்ன செய்யும்னு சொன்னால் கூடும். கரைய அழுத்தம் கூடுனா நீர் அழுத்தம் என்ன செய்யும், குறையும். நீர் அழுத்தம் குறைகிறதால கல நிலையங்கள்ல இருந்து தண்ணி எதுக்குள்ள வரும், காவற்கலங்களுக்குள்ள வரப்போகுது. காவற்கலங்களுக்குள்ள வந்தால் காவற்கலங்கள் வந்து வீங்கும். காவற்கலங்கள் வீங்கக்குள்ள வெளிப்புற மேற்பரப்பு, இந்த வெளிப்புற மேற்பரப்பு இருக்குது தானே, அது வந்து பார்த்தோம்னா மெல்லு சென்றதால அதுதான் கூட தள்ளி போகும். அது கூட தள்ளி போக்குள்ள இந்த செல்லுலோஸ் நார்கள் இணைஞ்சு தானே இருக்க போகுது. அப்போ இந்த செல்லுலோஸ் இந்த நுனி வந்து இங்கால போக இவர் மெட்ட முனையை பிடிச்சி உள்ள தன்னை நோக்கி இழுப்பார். இழுத்தோடனே தான் இந்த துவாரம் வந்து திறக்க போகுது. ஆகவே அது அப்படி திறக்கும். திருப்பி மூரனை என்ன செய்யும், இதில் இருக்கிற K+ திருப்பி இங்கே போகும். இங்கால K+ போனோடனே நீர் அழுத்தம் என்ன செய்யும், கூடவே இருக்கும். நீரழுத்தம், அதாவது K+ இங்கால போனால் நீர் அழுத்தம் இதுக்குள்ளே கூடும். நீர் அழுத்தம் கூடுனா நீர் இங்கேருந்து வெளியில் போகும். வெளியில் போனோடனே சுருக்கம் குறையும், மூடும். இப்போ அதை வச்சு கொண்டு ஒழுங்குபடுத்தணும் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த விடை கிடைக்கும்னா ரெண்டாவது விடை. முதலாவது என்ன, முதலாவது வந்து காவற்கலங்களினுள் நீர் உட்செல்லும். இரண்டாவது காவற்கலங்கள் விரிவடையும். மூன்றாவது காவற்கலங்களின் உட்புற சுவர்கள் வந்து வளையும். நாலாவது துவாரம் திறக்கும். அஞ்சாவது காவற்கலங்களின் வீக்கம் வந்து குறைவடையும். ஆறாவது துவாரம் மூடப்படும். எனவே 14ஆம் கேள்விக்கு இரண்டாவது விடை. 15வது கேள்வியை பார்ப்போம். தாவரங்களின் வெண்பச்சை நோய் ஏற்படுத்துவதற்கு குறைபாடாக அமைய மாபோசனை பொருட்கள், நுண்போசனை பொருட்கள் என்பன முறை. இது அந்த மாபோசனை மூலங்கள் அந்த சார்ட்டை பேஸ் பண்ண கேள்வி. இது வந்து அந்த மாபோசனை மூலங்கள் தாவருக்கு எந்த அடிப்படையில் தேவைப்படுது, எந்தெந்த வடிவங்கள் எடுக்குதுன்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து பாடமாக்குறதுமே கஷ்டம். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும். இதை தொகுத்து பாடமாக்கலாம். இப்போ இந்த இது அந்த வெண்பச்சை நோய் வந்து பெரும்பாலும் கொம்மனா வார ஒரு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்க போது. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் எனக்கு படிப்பிச்ச சார் அவர் வந்து சொல்லி தந்தது ஓ மை காட். சரி, அவர் பேர் வந்து என்டிஜி, அவர் கயந்திரன் சார் என்டிஜின்னு சொல்கிறார். அப்போ இந்த அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஓ மை காட், இந்த தூக்கி முன்னுக்கு போடணும். இந்த தூக்கி திருப்பி இவருக்கு முன்னுக்கு போடணும். எம்முக்கு அடுத்தது வந்து என் எப்படி போடணும். அவரை நாங்கள் எல்லாருமே அந்த ஷோர்ட்டாக வந்து என்டிஜிலாம் சொல்கிறேன். அப்போ அவரை போய் மேலே இருப்பாராம். என்னன்னு சொன்னால் அவரா நான். அப்போ NI என்னடா என்டிஜி கைந்தன் சார், என்னன்றது அவர். அது அவர் விளங்கப்படுத்தக்குள்ளே அவராக தான் விளங்கப்படுத்துறாரு. ஸோ என்னன்னு சொன்னால் நான். அவர் வந்து எப்படின்னா இரும்பை போல் ஸ்ட்ராங்கான ஆளாம். அப்படி இரும்பை போல் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலுமே வந்து அவர் எல்லாருக்குள்ளேயும் வளைஞ்சி கொடுத்து போவாராம். அதனால சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ பேருமே வந்து இந்த வெண்பச்சை நோய்க்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கள். இவங்களில் வந்து பார்த்தோம்னா இந்த மொலித்தினம், அதுக்கு பிறகு இந்த நிக்கல், அதுக்கு பிறகு இந்த நைட்ரஜன், அதுக்கு பிறகு இந்த மெக்னீசியம், இந்த வட்டம் போட்ட எல்லாருமே வந்து முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய் ஏற்படுத்துகிறார்கள். அப்போ ரெண்டு இருக்கு. ஒன்று இளமிலைகளில் வெண்பச்சை நோய் ஏற்படுத்துகிறார்கள், முதிர் இலைகளில் வெண்பச்சை நோய் ஏற்படுத்துகிறார்கள். இந்த வட்டம் போட்டாக்கள் மொலித்தினம், நைட்ரஜன், மெக்னீசியம், நிக்கல் அவ்வளவு பேருமே வந்து முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய் ஏற்படுத்துகிறார்கள். மிச்சம் எல்லாருமே வந்து இளமிலைகளில் வெண்பச்சை நோய் ஏற்படுத்துகிறார்கள். இதில் முதிரா இளமாண்டு கேட்கல, பொதுவாக வெண்பச்சை நோய் ஒன்று இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒன்று வந்து இது இப்போ வந்து பார்த்தோம். முதலாவது வந்து விடையை பார்ப்போம். முதலாவது விட வந்து மெக்னீசியமும் MNனும், மெக்னீசியமும் MNனும் வந்து ஓகே, அது வெண்பச்சை நோய் ஏற்படுத்துவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வந்து மாம்போசனையாகவும் நுண்போசனையாகவும் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரே கூட்டத்தை சேர்ந்தார்கள். அப்படி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா நாலாவது விடையில் முதலாவதாக இருக்கிற நைட்ரஜன் வந்து ஒரு மாபோசனை மூலமாகவும், சல்ஃபர் வந்து பார்த்தோம்னா ஒரு நுண்போசனை மூலமாகவும் காணப்பட போகுது. எனவே 15வது கேள்விக்கு 4வது விடை. 16வது கேள்வி பார்ப்போம். வேர்களின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் 2 தாவர ஹோமோன்கள். அப்போ இது வந்து தாவர ஹோமோன்கள் பற்றின ஒரு கேள்வியாக இருக்க போது. தாவர ஹோமோன்கள் நிறைய இருக்குது. ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், எத்திலின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. நிறைய ஹோமோன்கள் நம்முடைய சிலபஸுக்கு உட்பட்டு இருக்குது. ரிசோர்ஸ் புக்கில் ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்காங்க தாவர ஹோமோன்களை பற்றி. அது அவ்வளவும் நமக்கு பாடமாக இருக்கணும். ஏன்னா கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் தாவர ஹோமோன்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி வந்து வரப்போகுது. அதுலேயும் வந்து பாடமாக்குறது சுகமாக வந்து 2 இந்த தொழில்கள் வந்து கம்பைண்டாக இருக்கும். உதாரணமாக சைட்டோகைனின் வந்து பார்த்தோம்னா இலை மூப்படைதலை வந்து தாமதிக்க செய்கின்ற ஒரு ஆளாக இருக்கிற அதே நேரம் அப்சிசிக் அமிலம் வந்து இலை மூப்படைதலை வந்து ஊக்குவிக்கும். அப்போ என்ன செய்வோம், ஒன்று வந்து தாமதிக்குது, இன்னொன்று வந்து ஊக்குவிக்குது. அப்படி கம்பைனாக பாடமாக்கணும்னா சுகமாக இருக்கும். இப்போ இந்த கேள்வியில் பார்த்தா கூட ஊக்குவிக்கின்ற 2 தாவர ஹோமோன்கள் தான் கேட்குறாங்க. ஆகவே ஆரோ 2 பேருக்கு வந்து அந்த என்ன
ஓமன்களோட தாவர உருவாக்கத்தோட வந்து என்ன இருக்குது, லிங்க்ல இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு நேரடியான விடையாக தான் இருக்க போது மூன்றாவது விடை என்ன, எதிலினும் ஆக்சினும். எதிலின் வந்து பார்த்தோம்னா வேர் மற்றும் இந்த வேர் மைகளின் உருவாக்கத்தை வந்து ஊக்குவிக்கிற அதே நேரம் ஆக்சின் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பக்கம் மற்றும் இடமாறி பிறந்த வேர்களின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும். ஆகவே 2 ஓமன்களுமே வந்து வேரோட தாவரத்தின் வேரோட தொடர்பில் இருக்கிறதால 16வது கேள்விக்கு மூன்றாவது விடை. 17வது கேள்வி, மேலணிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது இது. இது மேலணி பற்றி ஒரு கேள்வியாக தான் இருக்க போது. மேலணி கல இழையங்களை தெரியும் தானே. மேலணி கல இழையங்கள் வந்து மேற்புற மேற்பரப்பு அடிமேற்பரப்புன்னு சொல்லி 2 இருக்க போது. அடிமேற்பரப்பு வந்து பார்த்தோம்னா அடித்தள மென்சவோட காணப்படும். மேற்புற மேற்பரப்பு வந்து சுயாதீனமாக காணப்பட போகுது. இது மேலணி இழைய கலங்களின் பொதுவான தொழிலாக காணப்பட போகுது. இந்த மேலணி இழையங்களை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து எளிய மேலணி இழையம், அடுத்தது கூட்டு மேலணி. எளிய மேலணி, கூட்டு மேலணி. எளிய மேலணின்னு சொன்னால் தனிக்கலப்படியாகத்தான் இந்த மேலணி கலங்கள் காணப்படும். உதாரணம் வந்து எளிய செதில் மேலணி, பிறகு எளிய கன மேலணி, கன வடிவான மேலணி, பிறகு எளிய கம்ப மேலணி, அதுக்கு பிறகு போலிப்படை கொண்ட மேலணி இருக்க போகுது. கூட்டு மேலணிக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் படை கொண்ட செதில் மேலணி இருக்க போகுது. அப்போ எளிய மேலணின்னு சொன்னால் தனிக்கலப்படியாக காணப்படும். கூட்டு மேலணி சொன்னால் பல படைகளில் வந்து தான் இந்த மேலணி கலங்கள் வந்து காணப்பட போகுது. அப்படி இந்த ஒவ்வொரு மேலணி கலங்களுக்கும் தனித்தனி சிறப்பியல்பு இருக்கு. அது அடிப்படையாக கொண்டு தான் இந்த கேள்வி இருக்க போகுது. முதலாவது கூற்றுப்பாட்டம்ண்டா படை கொண்ட செதில் மேலணி பதார்த்த பரிமாற்றங்களுடன் தொடர்பு உடையது. இல்லை, படை கொண்ட செதில் மேலணி என்றக்குள்ள அந்த மேலணியில் வந்து பார்த்தோம்னா பல படைகளில் வந்து கலங்கள் காணப்படும். அந்த பல வந்து அவ்வளவு படைகள் கொண்ட மேலணி வந்து அடித்தள மின்சவுக்கு மேலே தான் காணப்பட போகுது. அதாவது அடித்தள மின்சவுக்கு மேலே பல படைகளில் வந்து அது காணப்படும். அதிண்ட ஆகவும் கீழே இருக்கிற படை, உதாரணத்துக்கு இது அடித்தள மின்சவு, இதுக்கு அங்கால வந்து நிறைய படைகளில் வந்து என்ன கலங்கள் வந்து காணப்படும். இதில் ஆகவும் அடித்தளமான படையை நம்ம சொல்கிறது வந்து, அதாவது ஆகவும் கீழே இருக்கிற மேலணி இந்த படையை சொல்கிறது வந்து முளையப்படை என்று சொல்லுவோம். இந்த முளையப்படை வந்து பார்த்தோம்னா இளையுறு பிரிவடைவதன் மூலம் புதிய கலங்களை வந்து உருவாக்கி மேல் அனுப்பி கொண்டிருக்க போகுது. ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னால் இது புதிய கலங்களை உருவாக்கி மேல் அனுப்ப இந்த படை வந்து கலந்து கொண்டே இருக்க போகுது. ஆகவே தகைப்புறுகின்ற இடங்களில் வந்து தான் இந்த வகையான மேலணி வந்து பெரும்பாலும் காணப்படும். உதாரணமாக தோலின் மேற்பரப்பு, வாய்க்குழியிலெல்லாம் என்ன செய்ய போகுது, தகைப்புறதால கலங்கள் வந்து அகற்றப்பட இது வந்து புதிய கலங்கள் உருவாக்கி கொண்டு மேலே போகுது. அப்படியான இடங்களில் தான் இந்த வகையான மேலணி காணப்படும். ஆகவே இவங்க சொல்கிறாங்க பதார்த்த பரிமாற்றத்துடன் தொடர்புடையது. பிள்ளை ஏன் பதார்த்தம் பரிமாற இயலாது, ஏன்னா இது கிணக்கப்படைகள் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த விடைப்பிழையானது. 2வது பொலிப்படை கொண்ட கம்ப மேலணி ஒரு கூட்டு மேலணி இளையமாகும். கூட்டு மேலணிக்கு ஒன்று தான் உதாரணம் படை கொண்ட செதில் மேலணி. இவங்க இதை சொல்றாங்க பொலிப்படை கொண்ட கம்ப மேலணி என்று. ஆகவே அது பிழை. அடுத்தது எளிய கம்ப மேலணி குடல், மூக்கு, கால்வாய் ஆகிய இடங்களில் காணப்படும். இல்லை, கம்ப மேலணி வந்து பார்த்தோம்னா இந்த சுரத்தல், அகத்துறிஞ்சல் போன்ற அந்த செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஒரு ஆளாக காணப்படும். மூக்குக்குழியில் வந்து அப்படி பெச நடக்கிறல்ல. அப்போ எளிய கம்ப மேலணிக்கு வந்து உதாரணமாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன, இந்த குடல் மேலணி தான் வந்து உதாரணத்துக்கு. இதுக்கு உதாரணம் வந்து எளிய கம்ப மேலணிக்கு உதாரணம் வந்து குடலில் இருக்கிற மேலணி தான் உதாரணம். மீன் அங்கே தான் வந்து சுரத்தல் நடைபெறும், அகத்துறிஞ்சலும் வந்து நடைபெற போகும். ஆகவே அந்த விடையும் பிழையானது. 4வது எளிய கனமேலணி உமிழ்நீர் சுரப்பிகளிலேயும் சிறுநீரக குழாய்களிலேயும் காணப்படும். சரியான விடை. சுரப்பிகள் இந்த மேலணி, பெரும்பாலான சுரப்பிகள் இந்த மேலணி எளிய கன மேலணியாகத்தான் காணப்பட போகுது. 5வது விடை எளிய செதில் மேலணி பதார்த்தங்களினது பரிமாற்றத்தை தடுக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது தடுக்காது, அதை அனுமதிக்கும். ஆகவே அந்த விடை பிழை. எனவே 17வது கேள்விக்கு 4வது விடை. அங்கிகளுக்கிடையே காணப்படுகின்ற ஒன்றிய வாழ்வின் 3 வகைகளும் அவற்றுக்கான உதாரணங்களும் கீழே தரப்பட்டுள்ளன. 18வது கேள்வி பாம்மா. முதலாவது ஏகூற்று ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை. ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை என்று சொன்னால் வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த 2 அங்கிகளுக்கு இடையில காணப்படுகின்ற ஒரு மிக நெருக்கமான தொடர்பு தான் ஒன்றிய வாழ்வண்டுவோம். அதுல வந்து ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை என்றா சம்பந்தப்படுகின்ற வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த 2 அங்கிகளுமே நன்மை அடையும் சொன்னா அது வந்து சொல்றது ஒன்றுக்கொன்று துணையான தன்மை.
இது ஒன்று கொண்டு துணையான்மை தன்மைக்கு உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா பசுக்களும் உண்ணி கொக்குகளும். அது ஒரு பிழையான உதாரணம். இதுல வந்து பசுக்கு பார்த்தோம்னா நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. ஆனா உண்ணி கொக்குக்கு அது என்ன ஒரு உணவாக போகுது. ஆகவே இது பிள்ளை. ஏன் இதுல ஒரு அங்கிதான் நன்மை அடையுது, மற்ற அங்கி நன்மையோ தீமையோ அடையல. ஆகவே அது பிள்ளை. பி கூற்ற பார்ப்போம். ஒட்டுண்ணி இயல்பு. ஒட்டுண்ணி இயல்பு என்பது சம்பந்தப்பட்ட அந்த 2 அங்கிகள்ல ஒரு அங்கி நன்மையும் அடுத்த அங்கி தீமையும் அடையணும். மனிதனும் பிளனேரியாவும் அதுவும் பிழையான உதாரணம். அவங்க வந்து ஒட்டுண்ணிக்குள்ள வர மாட்டாங்க. சிய பார்ப்போம். ஓரட்டில் உண்ணல். ஓரட்டில் உண்ணல்னு சொன்னா ஒரு ஆளுக்கு என்ன சொல்ற நன்மையும் ஒரு ஆளுக்கு நன்மை கிடைக்கும், மற்ற அங்கிக்கு வந்து நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. இது அந்த பசுக்களும் உன்னை கொக்குன்னா இதுக்கு ஒரு உதாரணமா வரப்போதே. பசுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, கொக்குக்கு தான் நன்மை. அதைத்தான் நீங்க அந்த அந்த அதுக்குரிய அதாவது ஓரட்டில் உண்ணலுக்கு உதாரணம் தான் வந்து பசுக்களும் உண்ணி கொக்குகளும்னு வந்திருக்கணும். ரைட்டா? ஆனா இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னா சீல சொல்றான் ஓரட்டில் உண்ணல் திமிங்கலமும் பானக்களும். அதுவும் எதை மதித்தான்? பசுவும் கொக்கையும் மதித்தான். திமிங்கலத்துக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, பானங்கள் வந்து அது அசைஞ்சு தெரியக்கூடியதாக இருக்க போகுது. எனவே 18வது கேள்விக்கு சி மட்டும்தான் சரி. ஏன் பிழையான உதாரணம். உண்மையா பசுக்களும் உண்ணிக்கொக்குகளும் ஓரட்டில் உண்ணல் வந்திருக்கணும். பி வந்து ஒட்டுண்ணி இயல்பு அதுவும் பிழையான உதாரணம். சி வந்து ஓரட்டில் உண்ணல் திமிங்கலமும் பானங்களும் சரியான உதாரணம். எனவே 18வது கேள்விக்கு 3வது விடை. 19வது கேள்வியை பார்ப்போம். முதலாவதன் அதிகரிப்பு 2வது அதிகரிக்க செய்யும் சோடிகளை தெரிவு செய்ய. அதாவது முதலாவது செயற்பாடு அதிகரிச்சா 2வது செயற்பாடு அதிகரிக்கும். அதாவது முதலாவது செயற்பாடு அதிகரிப்பால 2வது செயற்பாடு எதில் அதிகரிக்கும் என்றதான் கேட்கிறாங்க. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. முதலாவது வந்து எக்ஸ் என்ற எக்ஸை பார்த்தோம்னா அதுல முதலாம் கூட்டு சொல்றான் இறப்பை சுவர் இழுக்கப்படுதல், 2ஆம் கூட்டு சொல்றான் கேஸ்ட்ரினோமன் விடுவிக்கப்படுதல். அதாவது என்ன சொல்ல வராங்கடா, இறப்பை சுவர் இழுக்கப்படுகின்ற அளவு கூடுனா கேஸ்ட்ரினோமன் விடுவிக்கப்படுகின்ற அளவு கூடும் என்றுதான் கேள்வி. இது சரியான இந்த கேள்விக்கு இந்த விட சரி. என்னன்னு சொன்னா இறப்பை சுவர்ல இறப்பைக்குள்ள உணவு போக்குள்ள இறப்பை என்ற சுவர் என்ன செய்யும்? விரியும். விரிவறதால இழுபடும். அந்த சமிஞ்சை வந்து என்ன செய்யமாட்டா கேஸ்ட்ரினோமனை வந்து விடுவித்தல தூண்டும். எனவே இறப்பை என்ற சுவர் விரிய விரிய அதன் காரணமாக கேஸ்ட்ரினோமன் விடுவிக்கிற அளவும் என்ன செய்யும்? கூட போகுது. ஆகவே எக்ஸ் சரி. வைய பார்ப்போம். வையில முதலாவது கூற்று இறப்பை பாகில் உள்ள கொழுப்பின்ற அளவு, 2வது இறப்பையினுள் இடம்பெறுகின்ற உணவின சமன்பாடு. என்ன சொல்ல வரான்? இறப்பை பாகில் உள்ள கொழுப்பின்ற அளவு கூடுனா இறப்பையினுள் நடைபெறுகின்ற உணவு சமன்பாடு கூடுமன்றான். கூடாது, மாறி வரும், பிழை. ஆகவே இந்த கூட்டு இது வை வந்து பிழை. என்னன்னு வந்திருக்கணும்? இறப்பை பாகில் இருக்கிற உணவின கொழுப்பின்ற அளவு வந்து கூடும் என்று சொன்னா உணவு சமன்பாடு என்ன செய்யும்? குறையும். ஆகவே மாறி வந்திருக்கணும். இந்த இடத்துல அது பிழை. ஏன் பிழைய வருதுன்னு சொன்னா முதலாவது இந்த அதிகரிப்பு 2வது இந்த அதிகரிப்புக்கு காரணமா இல்லை, 2வது இந்த குறைவுக்கு தான் வந்து காரணமாக இருக்க போகுது. ஆகவே வைப்பிழை. ஜட்டை வந்து பார்த்தோம்னா இறப்பை பாகில் உள்ள அமினோமிலங்களின் அளவு கூடுதல் சதையில் இருந்து இரு கார்பனேட் அயன்கள் விடுவித்தலை தூண்டும். இது நியாயமான கதை, ஆனா மறைமுகமாக ஒன்று இருக்கு. உண்மையா அமினோமிலங்கள் கூடுறது வந்து செக்ரட்டரின் அளவை தான் வந்து கூட்ட போகுது. இந்த செக்ரட்டரின் தான் என்ன செய்யும்டா சதையில இருந்து இரு கார்பனேட் அயன்கள் விடுவிக்கப்படுற அளவை வந்து கூட்ட போகுது. இது வந்து அமினோமிலங்கள் வந்து அமினோமிலத்தின் அளவு கூடுனா செக்ரட்டின் வந்து கூடும். இது கொழுப்பமிலங்கள் கூடும்னு சொன்னா கொலிசிஸ்டோகைன் அளவு வந்து கூட போகுது. ஆகவே இறப்பை பாகில் உள்ள அமினோமிலங்களின் அளவு கூடுனா செக்ரட்டின் கூடும். செக்ரட்டின் கூடுனா சதையில இருந்து இரு கார்பனேட் அயன்கள் விடுவிக்கப்படுதலும் என்ன செய்யும்? கூடும். ஆகவே முதலாவது அதிகரிப்பு 2வது அதிகரிப்புல தாக்கம் செலுத்துது. ஆகவே சரி. எனவே 19ஆம் கேள்விக்கு 5ஆம் விடை. 20வது கேள்வியை பார்ப்போம். மனித இதயத்தினுள் தொகுதி சுற்றோட்டத்தில் இருந்து சுவாச சுற்றோட்டத்துக்கு மீண்டும் பெருநாடிக்குரிய வால்வினூடாக தொகுதி சுற்றோட்டத்துக்கும் குருதி பயணிக்கும் சரியான பாதையினை தெரிவு செய்க. இது வந்து அந்த சுற்றோட்டத்துக்கு அங்கே ஃபர்ஸ்ட் தொகுதி சுற்றோட்டத்தில் இருந்து இதயத்துக்கு எப்படி குருதி வருது, பிறகு இதயத்திலிருந்து சுவாச தொகுதிக்கு எப்படி குருதி போகுது, திருப்பி அங்கேருந்து வந்து இதயத்துக்குள்ளே வந்த பிளட் வந்து திருப்பி எப்படி தொகுதி சுற்றோட்டத்துக்கு போகுதுன்னு கேட்குறாங்க. மேற்பெருநாளம் கீழ்பெரு நாளங்கள் மூலம் என்ன செய்யும்? ஆக்சிஜன் குறைந்த குருதி என்ன செய்ய போகுது? ஒட்சி இறக்கப்பட்ட குருதி, அதாவது ஆக்சிஜன் செறிவு குறைஞ்ச குருதி வலது சோனியறைக்குள்ள வரப்போகுது. வலது சோனியறைக்குள்ள வந்தது வலது இதய வரைக்குள்ள போகும். வலது இதய வரையிலிருந்து சுவாசப்பை சுற்றோட்டத்துக்கு வந்து சுவாசப்பைக்குள்ள வந்து
ஆக்சி ஏற்றப்படுறதுக்காக சுவாச சுற்றோட்டத்துக்குள்ள போகும். அங்கிருந்து வந்து வார குருதி எல்லாமே வந்து இது இடது சோனியறைக்குள்ளே வந்து சேரும். என்ன குருதி வரப்போது? ஆக்சி ஏற்றப்பட்ட குருதி வந்து இடது சோனியறைக்குள்ளே வரும். அந்த இடது சோனியறைக்குள்ளே வந்த ஆக்சி ஏற்றப்பட்ட குருதி இடது இதய வரைக்குள்ளே போகும். இந்த இடது இதய வரையிலிருந்து ஆக்சி ஏற்றப்பட்ட குருதியானது பெருநாடிகள் மூலம் வந்து என்ன செய்யும்னா உடல் முழுவதும் வந்து கொண்டு போகுது. அதைத்தான் நீங்கள் கேட்குறாங்க, தொகுதி சுற்றோட்டத்தில் இருந்து சுவாச சுற்றோட்டத்துக்கும் மீண்டும் பெருநாடிக்குரிய வால்வினூடாக தொகுதி சுற்றோட்டத்துக்கும் குருதி என்னது பயணப்பாதையை கேட்குறாங்க. இப்போ சொன்னதுதான் முதலாவது பார்ப்போம். இடது சோனியரை அதிலேயே போல ஃபர்ஸ்ட் அங்கே வராது, இங்கே வராது, உடம்புல இருந்து கலெக்ட் பண்ணி மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகிறது வலது சோனியரை. ஆகவே முதலாவது விடை பிழை, முதலாவது பிழை, மூன்றாவது பிழை, நாலாவது பிழை. அப்போ முதல் மூன்று விடையை தட்டிதான் கடைசியில் இருக்கிறது 2வது விடையும் 5வது விடையும். 2வது விடையை பார்ப்போம். வலது சோனியரை. ஓகே, வலது சோனியரை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா முக்குர் வால்வு. இடது பக்கம் இருக்கிறது இருகுட் வால்வு, ஈனா. இடது பக்கம் இருக்கிறது இருகுட் வால்வுன்னு சொன்னால் வலது பக்கம் இருக்கிறது முக்குர் வால்வு. ஓகேயா? ஓகே, அப்போ வலது சோனியரை, கீழே முக்குர் வால்வு, வலது இதயவரை, சுவாசப்பை நாடிக்குரிய வால்வுகள். அங்கே போயிட்டு திருப்பி அங்கெல்லாம் என்ன செய்யப்படும்? வாயு பரிமாற்றம் நடந்துட்டு அங்கிருந்து குருதி வந்து எங்கே எடுத்து வரப்படும்னு சொன்னால் இடது சோனியறைக்கு வரும். இடது சோனியறையில் இருந்து இருகுள் வால்வு, இடது பக்கம் இருகுள் வால்வு. ஆகவே இருகுள் வால்வினூடாக இடது இதய வரை அடையும். இடது இதய வரையிலிருந்து பெருநாடிகள் ஊடாக உடல் முழுவதும் வந்து குருதி கொண்டு போகப்படும். 5வது விடையும் இதுக்கும் பார்ப்போம். வலது சோனியரை, இருகுள் வால்வு. அதிலே போல ஏன் இந்த இடத்துல இருக்கிறது முக்குர் வால்வு. ஆகவே 20வது கேள்விக்கு 2வது விடை.